வணக்கம். நான் உங்கள் கண்ணன் ஸ்தபதி, தேனி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன தகவல் உங்களுக்கு கொடுக்க போகிறோம்னா, கோவில் கட்டுமானம் பற்றி சில கையாளும் முறைகள். கோவிலை கட்டுவதற்கு சில விஷயங்களை நம்ம தேர்வு செய்ய வேண்டும். முதலில் கோவில் கட்டுவதற்கு நாம் பல வீடியோக்குள்ளே சொன்ன மாதிரி தேர்ந்து எடுக்க வேண்டிய ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நீங்கள் ஒரு ஸ்தபதியைத்தான் ஒரு கோவிலை நியமனம் செய்வதற்கு தேர்ந்தெடுக்க வேண்டும். ஸ்தபதி உங்களுக்கு கிடைக்கவில்லை என்றால் அதன் பிறகு சிற்பிகளை நீங்கள் நாடலாம். அதன் பின்னாடி பார்த்தீங்கன்னா, இவர்களை நாடிய பிறகு நீங்கள் உங்கள் முதலில் ஒரு கோவிலை பழைய கோவிலாக இருந்தால் அதை பூஜை முறைகள் செய்து அதுக்கான முறையில் கட்ட வேண்டும். புது கோவிலாக இருந்தால் நீங்கள் பூமி பூஜை போட்டு ஆரம்பிக்கலாம். இந்த ஸ்தபதியோட கோவிலை கட்டுவதற்கு அவங்களுடைய அந்த பணிகள், நீங்கள் முதலில் ஸ்தபதியம் நாட வேண்டும். உங்கள் மனதில் இருக்கும் எண்ணங்களை அவரிடம் தெரியப்படுத்த வேண்டும். புது கோவிலா அல்லது பாரம்பரிய கோவிலா என்று சொல்ல வேண்டும். அந்த ஸ்தபதி உங்களுக்கு உங்கள் இடத்தை பார்க்க வேண்டும். இது பார்த்தீங்கன்னா முழுக்க நான் இந்த வீடியோவில் அடுத்தடுத்து சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, கொட்டேஷன் வாங்கி எந்த கோவிலுமே கட்டாதீங்க. ஏன்னா இன்றைக்கி கொட்டேஷன் மெயின் தான். உங்கள் கோவிலை கட்டணுமா, ஃபஸ்ட்டு ஒரு ஸ்தபதியை நாடுங்க, அவர் உங்கள் இடத்துக்கு கூட்டி போங்க. அதன் பின்னாடி உங்கள் மனசில் எப்படி அந்த கோவிலை முறையாக கட்டணம் என்று நீங்கள் நினைத்திருக்கிறீங்களோ அதை அவரிடம் சொல்லுங்கள். அவர் அந்த ஸ்தபதியாகப்பட்டவர் உங்கள் எண்ணத்துக்கு ஏற்றவாறு அவரிடம் உள்ள பிளான்கள், வரைபடங்களை காமிப்பார். அதன்படி அவருடைய அணுகுமுறையோடு நீங்கள் கோவில் வேலையை துவங்கலாம். பல இடங்களில் நான் நேரடியாக போய் அந்த இடங்களை நேர்முக காணலாக அந்த இடங்களுக்கு சென்றிருக்கிறேன். சிற்பிகளோ அல்லது ஸ்தபதிகளோ கட்டக்கூடிய கோவில் முறையாக இருக்கும். இதுக்கு இடைப்பட்ட ஒரு கட்டட தொழிலாளர்கள், கொத்தனார் என்று சொல்லக்கூடிய கட்டட தொழிலாளர்கள், அவர்களுக்கும் கோவில் கட்டுவதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அவர்கள் கோவிலுக்கான அளவு முறைகள் சுத்தமாக கொத்தனார்களுக்கு தெரியாது. கட்டடம் கட்டக்கூடிய ஒரு நபருக்கு கோவில் அளவுகள் தெரியாது. ஆகையினால் அங்குதான் அவர்களை வைத்து செய்யும்போது தான் சில கோவில்கள் குறைபாடுகள் வருகிறது. நீங்கள் தாராளமாக கூட உங்கள் பட்ஜெட்டை கூட நீங்கள் சொல்லலாம். ஐயா ஸ்தபதியாரே, நாங்கள் இவ்வளோ தான் அமௌண்ட்டு கையில் வச்சுருக்கோம், இதில் தான் நாங்கள் பண்ணணும்னு நினைக்கிறோம், அதன்படி நீங்கள் பண்ணி கொடுங்க அப்படி என்று சொல்லலாம்.
அவர்கள் அதன்படி வந்து அந்த ஆலயத்தை சிறப்பாக கட்டி கொடுப்பார்கள். அவர்கள் கட்டக்கூடிய ஆலயங்களுக்கு வந்து எந்த குறைகளும் எதுவுமே வராது. கொத்தனார்களை வைத்து நீங்கள் ஆலயம் கட்டினால் கண்டிப்பாக அது வந்து குறைகளே வரும். ஏன்னா அவர்கள் படித்தது மனையடி கணக்கில் சாஸ்திரம். சிற்பிகள் நாங்கள் படித்தது சிற்ப செந்நூலின் சாஸ்திரம். எங்களுடைய தமிழ் இன்ச்சு கணக்கு வேறு, அவங்களுடைய டேப் இன்ச்சு கணக்கு வேறு. நிறைய வித்தியாசங்கள் உள்ளது. கோவில் கட்டுவதற்கு முன் கண்டிப்பாக அந்த ஸ்தபதியை நாடும்போது ஆயாதி என்ற பொருத்தம் வந்து கண்டிப்பாக பார்க்க சொல்லுங்கள். ஒரு 13 வகையான பொருத்தங்கள் வந்து இருக்கிறது. அதுக்குள்ளே பலன்களும் இருக்கிறது. ராஜா அம்சம்னு சொல்லக்கூடிய 5 பொருத்தங்கள் வந்து உள்ளது. இந்த ஆயாதி கணக்கு கண்டிப்பாக பார்த்து கோவிலை கட்டி சிறப்பாக வாழுங்கள், வளருங்கள். நான் உங்கள் கண்ணன் ஸ்தபதி, தேனி. நம்ம சேனலுக்கு வந்து ஆதரவு கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வணக்கம்.